Hi students. இன்னைக்கு நம்ம வந்து 12th physicsல வந்து 4th lessonல வந்து இருக்கக்கூடிய ஒரு important 5 mark question. So இது வந்து annual examல வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய question என்னன்னு உங்களுக்கே தெரியும். Transformer இல்லையா? So see transformer. So இத வந்து தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மின் மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. மின் மாற்றி மின் அப்படின்னு என்னது தமிழ்ல மின்னோட்டம் மின்னழுத்தம் இங்கிலீஷ்ல வந்து எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிக் வோல்டேஜ் இல்லையா சோ அந்த எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிக் வோல்டேஜ் இன்டு கரண்ட் இந்த ரெண்டும் சேர்ந்தது that is nothing but power இல்லையா பவர் எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப மின் மாற்றினா பவரை வந்து என்ன பண்றது மாத்துறது எங்க இருந்து எங்க மாத்தும் அப்படின்னா from one circuit to another circuit இல்லையா சோ அப்ப transformer so first aim எழுதுவோம் இல்லையா transformer is used to right transform electric power from one circuit to another சர்க்யூட் சரியா ஒரு சர்க்யூட்ல இருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் எலக்ட்ரிக் பவரை வந்து மாத்துறது இல்லையா சோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்திருக்கோம் சோ அதான் இதோட எய்ம் ஓகேவா அப்ப எலக்ட்ரிக் பவர்னா ரெண்டுமே வரும் ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இல்லையா VI அப்படின்னு சொல்லுவோம் சோ எனிவே சோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் செட்டப் பாருங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆக்சுவலி ஒரு மெட்டல் பிளேட் மெட்டல் ஷீட் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஹோல் ட்ரில்டு அதாவது நடுவுல வந்து ஹோல் இருக்கு எதுக்காக அப்படி ஹோல் ட்ரில்டு ஷீட்ஸ் யூஸ் பண்றோம் அதுவும் இது வந்து லேமினேட்டட் ஷீட்ஸ் எதுக்காக அந்த மாதிரி ஷீட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா டு மினிமைஸ் த எடி கரண்ட் லாஸ் எடி கரண்ட் அப்படின்னா என்ன அதாவது என்ன அப்படின்னா ஒரு சஸ்பெண்டட் ஒரு ரெக்டாங்குலர் காயில் எங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் எங்க தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு சைடும் ரெண்டு மேக்னெட் இருக்கும் அப்போ நார்த் போல் சவுத் போல் அப்படின்னா நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும் சோ அதுல வந்து ஒரு காயில வந்து தொங்க விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் இந்த காயில் ஆசிலேட் ஆகும்போது பை த ஃபிரிக்ஷனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுல இன்டியூஸ் ஆகி அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதோட இன்டராக்ட் ஆகி இதுல எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா கரண்டா ப்ரொடியூஸ் பண்ணும் சோ இந்த கரண்ட்டுக்கு பேர் தான் இன்டியூஸ்டு கரண்ட் அதே மாதிரி வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பேர் இன்டியூஸ்ட் EMF ஆனா இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் ஆர் இன்டியூஸ்ட் EMF எப்படி டிராவல் பண்ணும் அப்படின்னா இது காயில்னா இந்த க்ளோஸ்ட் பாத் இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் திருப்பி இங்க வந்து திருப்பி இங்க வரும் இந்த க்ளோஸ்ட் பாத் சுழல் வடிவம் அந்த எடி அப்படின்னாலே தமிழ்ல சுழல் அப்படின்னு அர்த்தம் எடி கரண்ட்டுக்கு தமிழ்ல சுழல் மின்னோட்டம் சொல்லுவாங்க அப்ப அது வேற ஒண்ணும் கிடையாது இன்டியூஸ்ட் கரண்ட் தான் பட் இந்த ஃபார்ம் ஆஃப் எடிஸ் சோ அதனால எடி கரண்ட்னு சொல்றோம் அப்ப அந்த எடி கரண்ட் லாஸ் மினிமைஸ் பண்றதுக்காக இந்த ஹோல் ட்ரில்ட் லேமினேட்டட் ஷீட்ஸ் யூஸ் பண்றோம் இந்த லேமினேட்டட் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் இல்லையா மினிமம் கரண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் மேக்னெட்டிக் பவர் அதிகமா சீக்கிரமா மேக்னடைசேஷன் ஆகணும் இல்லையா அதிகம் ஐ மீன் தமிழ்ல காந்தத்தன்மை வேகமா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்றோம் என்ன அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லையா துருப்பிடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஓகே எனிவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றோம் சோ எனிவே சோ இதுல என்ன சொன்னேன் அப்படின்னா எலக்ட்ரிக் பவரை வந்து ஒரு சர்க்யூட்ல இருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அது என்னலாம் அப்படின்னா ஒரு சர்க்யூட் வந்து பிரைமரி சர்க்யூட் பிரைமரி வைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து செகண்டரி சர்க்யூட் சி சோ அப்ப இது ஒரு மெட்டல் ஷீட் இதுக்கு பின்னாடி பாருங்க நிறைய மெட்டல் ஷீட்ஸ் ஒன் பை ஒன் அடுக்கி வச்சிருப்பாங்க ஓகேவா சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காயில் சி ஒரு வயர் இல்லையா இங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் உள்ளோடி இல்லையா அப்படியே வந்து இப்படி வெளியே வரும் சோ இது ஒரு டர்ன் திருப்பி அப்படியே உள்ள போய் திருப்பி இப்படி வரும் திருப்பி அப்படியே உள்ள போய் திருப்பி இந்த மாதிரி வரும் இது ஒரு காயிலோட ஒரு எண்ட் இது செகண்ட் எண்ட் சோ இதுக்கு பேர் வந்து பிரைமரி காயில் ஆர் பிரைமரி வைண்டிங் இல்லையா ஆர் காயில் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா எஸ் சோ இந்த காயில் எதை கனெக்ட் பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் அல்டர்னேட்டிங் என்னது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்னா
the source which is used to supply the voltage supply பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் எக்ஸாம்பிள் பேட்டரின்னு சொல்லலாம் பட் இது வந்து ஒரு ஏசி பவர் சப்ளை ஓகேவா எஸ் சோ இத ஆன் பண்ணும்போது இதுல என்ன ஆகும் இதுல இருந்து என்ன சப்ளை ஆகும்னா ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் சப்ளை ஆகும் Vp voltage applied across the primary coil இது primary சோ அப்ப என்ன ஆகும் அதுல வந்து கரண்ட் இன்டியூஸ் ஆகும் ப்ரொடியூஸ் ஆகும் சோ அது வந்து Ip அப்படினு எடுத்துக்கலாம் இல்லையா கரண்டோட டைரக்ஷன் சோ அதே மாதிரி இங்க ஒரு செகண்டரி காயில் C அதோட எண்ட் உள்ள அப்படியே போய் இப்படி சுத்தி திருப்பி இப்படி வரும் so end திருப்பி இப்படி வந்து see so these are the turns okay so எத்தனை turns இருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 இதுல அதே மாதிரி 3 turns தான் இருக்கு இல்லையா so அப்ப number of turns across the primary coil இது வந்து primary coil இது வந்து என்னது secondary ஏற்கனவே சொன்னேன் இது வந்து secondary coil இது primary coil அது வந்து secondary coil so இதுல இருக்கிற number of turns வந்து NP number of turns across primary இது வந்து number of turns across secondary coil இல்லையா so இது வந்து aim அப்ப ஒரு சர்க்யூட்ல இருந்து எலக்ட்ரிக் பவரை இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது தான் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை அதான் ஏன் கொடுத்திருக்கோம் the next principle so என்ன principle அப்படினா which is based on the principle of mutual induction between two coils என்னது mutual induction என்ன அப்படினா ஒரு காயில்ல வந்து வோல்டேஜ் ஆர் கரண்ட் வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கரண்ட் இன்டியூஸ் ஆகுது சோ அப்ப அந்த டைமை பொறுத்து இந்த கரண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது செகண்டரி காயில்ல வந்து EMF என்ன ஆகும் அப்படினா இன்டியூஸ் ஆகும் இல்லையா சோ அப்ப இதுல கரண்ட் கொடுக்கிறோம் ஐ மீன் வோல்டேஜ் அப்ளை பண்றோம் சோ அப்ப வந்து என்ன ஆகுது அப்படினா இதுல வந்து சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே வரும் சோ there is nothing but magnetic flux இந்த சேஞ்ச் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸால செகண்டரி காயில்ல வந்து EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படினா இன்டியூஸ் ஆகும் அப்ப ஒரு காயில்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது இன்னொரு காயில்ல வந்து அது இன்டியூஸ் ஆகுது சோ அப்ப இந்த ரெண்டு கடையில என்ன இருக்கு ஒரு மியூச்சுவல் இண்டக்ஷன் இல்லையா பரிமாற்று மின்தூண்டல் அப்படினு தமிழ்ல சொல்லுவாங்க சோ அது வந்து பிரின்சிபல் மியூச்சுவல் இண்டக்ஷன் between two coils ஓகேவா சோ இனி construction and working பார்ப்போம் so construction வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்ன அப்படினா நிறைய laminated core sheets are there இல்லையா so இதுக்காக to minimize the eddy current loss சொன்னேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி இருக்கணும் magnetic material இருக்கணும் so the best material வந்து என்ன சொன்னேன் stainless steel இருக்கணும் அப்படினு சொல்லிருப்போம் கரெக்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு காயிலும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் என்னது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படினா கரண்ட் இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுது டைரக்டா அந்த கரண்ட் இதோட என்ன ஆகல லிங்க் ஆகல ரெண்டு கடையில என்ன கேப் இருக்கு ரைட் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் சொல்லக்கூடாது எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட் பட் magnetically linked through the transformer core இல்லையா சோ அந்த பிளேட்ஸ் உடைய மேக்னெட்டிக் ஏன்னா இங்க கரண்ட் இன்டியூஸ் ஆகும்போது அல்ல வோல்டேஜ் அப்ளை ஆகும்போது இந்த பிளேட் முழுமைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகும் ப்ரொடியூஸ் ஆகும் அப்ப இந்த பிளேட்ல வந்து இந்த காயில்ல இருந்து இந்த காயில் வரைக்கும் கண்டினியூஸா மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆயிட்டே இருக்கு அப்படினா லிங்க்லயே இருக்கு ஓகேவா சோ அப்ப இந்த ரெண்டு காயிலும் வந்து எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட் டைரக்டா வந்து இதுல கரண்ட் இதோட லிங்க் ஆகாது டைரக்டா லிங்க் ஆகாது ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து டைரக்டா என்ன ஆகும் லிங்க் ஆகும் ஓகே சப்போஸ் இதுல வந்து எந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லாஸ் இல்லையா பொதுவா நான் ஏற்கனவே சொல்லிருப்போம் இது ஒரு காயில்
இங்க ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி கீ எல்லாம் கொடுத்துட்டு ஆன் பண்ணும்போது இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்ப இத சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்டோட வேல்யூ நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி கரெக்ட்டா இந்த காயில்ல இன்டியூஸ் ஆகும். செகண்டரி காயில், இது செகண்டரி, இது பிரைமரி. இங்க என்ன வச்சிருப்பீங்க, ஒரு கேலோனோமீட்டர். இப்ப கேலோனோமீட்டர் டிஃப்ளெக்ஷனை காமிக்கும். அப்ப ஒரு காயில்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இன்னொரு காயில்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகும் அல்லது EMF எல்லாம் ஒண்ணுதான், EMF இன்டியூஸ் ஆகும். ஓகேவா? சோ கரண்ட் இருக்குனாலே கண்டிப்பா அங்க என்ன இருக்கு அப்படின்னு அர்த்தம்னா EMF இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க இடையில மீடியம் பாருங்க ஏரா இருக்கும். அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஃபுல்லா இங்க லிங்க் ஆகாது. அப்ப ஃப்ளக்ஸ் லாஸ் அங்க இருக்கு. ஆனா இங்க அந்த வாய்ப்பு இல்ல. ஏன்னா இங்க ஃபுல்லி வந்து பிளேட் தான், க்ளோஸ்ட். இல்ல இது ஒரு ஷெல் டைப் கோர் அப்படின்னு சொல்லுவோம். சோ கூடு வகை உள்ளகம். சோ அப்ப இது ஃபுல்லி கவர்டா இருக்கிறதுனால இந்த மாதிரியான மீடியம் இங்க கிடையாது. ஃபுல்லி வந்து என்னதுதான், மேக்னெட்டிக் மீடியம் தான். சோ அதனால வந்து இங்க ஃப்ளக்ஸ் லாஸ் இருக்காது. சோ ஃப்ளக்ஸ் லாஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா across the primary and across the secondary magnetic flux, that is sorry electric flux, this is not electric, the magnetic, first lesson the electric. So அப்ப magnetic flux phi b எப்படி இருக்கும், சேமா இருக்கும். பிரைமரியிலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், செகண்டரியிலும் ஒரே மாதிரி இருக்கும். கண்டிஷன் இருக்கு, ஃப்ளக்ஸ் லாஸ் இல்லாம இருந்தால். இங்க லாஸ் இருக்கிறது வாய்ப்பு இல்ல. அப்படி ஃப்ளக்ஸ் லாஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இங்க ப்ரொடியூஸ் ஆகல, இங்க இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF-உம் செகண்டரி காயில்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF-உம் எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். ஓகேவா? சோ IP செகண்டரி காயில்ல கரண்ட் வந்து IS. ஓகேவா? சோ ஓகே, சோ இது வந்து பிரைமரி வோல்டேஜ், பிரைமரி வோல்டேஜ் VP அட எழுதி இருக்கோம். சோ இது வந்து செகண்டரி வோல்டேஜ் VS. ஓகேவா? குட். நம்ம டாபிக் வரோம். சோ அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். வர்க்கிங் பாப்போம். என்ன அப்படினா எப்போ வந்து இந்த அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் ஆன் பண்றீங்களோ இல்ல, when the voltage is applied across the primary coil, okay, so current start to flow, current flow ஆரம்பிக்கும். At the same time EMF is induced across the primary coil. என்ன இன்டியூஸ் ஆகும், EMF. அப்ப நீ கொடுக்கிறது அப்ளைட் வோல்டேஜ் இல்லையா, VP. அதே நேரத்துல அங்க என்ன இன்டியூஸ் ஆகும், EMF வந்து இன்டியூஸ் ஆகும். கரெக்ட்டா? நிறைய இடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. EMF க்கு வந்து லெட்டர் psi இந்த மாதிரி போட்டுருப்போம் இல்லையா, பிரைமரி இன்டியூஸ்ட் EMF. வோல்டேஜ் வந்து VP அப்படின்னு போட்டுருப்போம். வோல்டேஜ், அப்ளைட் வோல்டேஜ் across the primary coil which is equal to என்னது, induced EMF across the primary coil. அப்ப நல்லா பாத்துக்கணும், எப்ப வந்து வோல்டேஜ் அப்ளை பண்றீங்களோ அப்ப அந்த காயில்ல என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து growth ஆக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். என்ன சொல்லியிருக்கேன், EMF வந்து அங்க இன்டியூஸ் ஆகும். ஆனா அந்த இன்டியூஸ்ட் EMF எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ளைடு வோல்டேஜ்க்கு வந்து எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப இங்க எழுதுறோம். சோ அப்படி இருந்தால் இல்லையா, சோ அப்ப என்ன எழுதணும், the induced EMF is equal and opposite to the, எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், to the applied voltage, alternating voltage. கரெக்ட்டா? ஈக்குவலா இருக்கும், வேல்யூல ஈக்குவலா இருக்கும், பட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட். ஏன்னா அப்ளைட் வோல்டேஜ் நம்ம எப்படி கொடுப்போம், EMF வந்து இன்டியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், அப்ளைட் வோல்டேஜோட growth அல்லது given current என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும் இல்லையா. சோ அப்ப ஃபார்முலா என்ன வரும், அப்ளைட் வோல்டேஜ் which is nearly equal to induced EMF. EMF க்கு லெட்டர் psi. ஓகே, psi p பிரைமரி which is equal to ஃபார்முலா தெரி, induced EMF லென்ஸ் லா இல்ல, இதெல்லாமே வந்து லென்ஸ் லாவோட பேசிஸ்ல தான் ஆட் பண்ணுது. ஃபார்முலா என்ன, மைனஸ் d∅b/dt. சோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் மென்ஷன் பண்ணனும், NP பிரைமரி. ஓகேவா? சோ இது ஒண்ணு. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க ஃப்ளக்ஸ் லாஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா பிரைமரி காயில்ல வந்து இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF-உம் செகண்டரி காயில்ல வந்து இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF-உம் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். எப்படி சேம்னா டோட்டலா சேம் இல்ல, இங்க ஒரு டர்ன்ல வந்து எவ்வளவு EMF இருக்கோ அதே அளவு இங்க ஒரு டர்ன்ல இருக்கும். ஓகேவா? அப்ப பிரைமரி சர்க்யூட்ங்கிறது வந்து நம்ம இன்புட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்ல, வோல்டேஜ் அப்ளை பண்ணக்கூடிய இடம். செகண்டரி சர்க்யூட்ங்கிறது வந்து அவுட்புட் பவரை வந்து drawn out, ஐ மீன் அவுட்புட் பவரை நம்ம எடுக்கக்கூடிய இடம். ஓகேவா? சோ அப்ப
இங்க ஒரு டர்ன்ல வந்து EMF எவ்வளவு இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் ஒரு டர்ன்ல EMF இருக்கும். அப்ப அவுட்புட் பவர் ஐ மீன் செகண்டரி காயில்ல வந்து அவுட்புட் பவரோட வேல்யூ அல்லது வோல்டேஜோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்க இன்க்ரீஸ் பண்ணனும். ஓகேவா? சோ அப்ப இங்க பாருங்க, இங்க டர்ன்ஸ் கம்மி, அங்க டர்ன்ஸ் அதிகம். அப்ப ஒரு டர்ன் நல்லா பாத்துக்கோ, EMF ஓகே per turn across the primary coil is equal to EMF per turn across the secondary coil. அப்ப flux loss இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இங்க ஒரு டர்ன்ல எவ்வளவு EMF இருக்கோ அதே EMF தான் இங்கேயும் ஒரு டர்ன்ல இருக்கும். So we can write if there is no flux loss. So அப்ப இங்க என்ன வரும்? இங்க VP அப்ப அங்க என்ன வரும்? VS secondary voltage equal to psi S minus NP போடாதீங்க. ஏன்னா இங்க ஒரு டர்ன்ல இருக்கிற அதே அளவு தான் இங்கேயும் ஒரு டர்ன்ல இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க டர்ன்ஸ் கூடும்போது வேல்யூ என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும் இல்லையா? சோ மைனஸ் NS d phi B by dt. So the equation number 1. ஓகேவா? சோ அப்ப இங்க டர்ன்ஸ் பொறுத்து தான். ஆனா ஒவ்வொரு டர்ன்ல இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஓகேவா? then see if ஒருவேளை secondary source இல்லையா? secondary source or secondary coil is open ஆ இருந்துச்சுன்னா apply பண்ண I mean voltage across the secondary coil EMF or induced EMF across the secondary coil எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ரெண்டுமே சேமா இருக்கும். அப்ப VS equal to psi S இதா இருக்கு minus NS d phi B by dt. இது equation number 2. ரெண்டு equate பண்ணுவோம். equate 1 and 2 equate or divide. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா d phi B cancel ஆயிரும். left sideல VP divide பண்ணாலும் போதும் by VS equal to என்ன இருக்கு? minus cancel ஆயிரும். அப்ப NP by NS. திருப்பி எழுதலாம். மேல அப்படி மாத்திடுவோம். NS or இப்படி எழுதிக்கலாம். NS by NP equal to இது மேல போச்சுன்னா VS by VP. So இந்த ரேஷியோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் NS க்கு VS equal அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது voltage across the secondary coil is equal to number of turns across the secondary coil. இல்லையா? secondary coil வந்து எத்தனை டர்ன்ஸ் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் EMF இருக்கும், வோல்டேஜ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆனா ஒரு டர்ன் இங்க இதுல ஒரு டர்ன்ல 5 வோல்ட் இருக்குன்னா இங்க ஒரு டர்ன்ல 5 இருக்கும். அப்ப அவுட்புட் அதிகமா கிடைக்கணும், வோல்டேஜ் அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எங்க இன்கிரீஸ் பண்ணா போதும். இது ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எக்ஸாம்பிள். சோ அது என்ன அப்படின்னு சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி பாப்போம். அப்ப தலைகளா சொன்னோம் அப்படின்னா NS by NP equal to VS by VP equal to K. இந்த K பேர் தான் என்னது? டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ. என்ன ரேஷியோ? டிரான்ஸ்ஃபார்மேஷன் ratio. Okay, so next for an ideal transformer, for an ideal transformer, ideal அப்படினா என்ன? best. நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னா எப்படி இருக்கும்? இன்புட் பவர் அவுட்புட் பவர் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும் இல்லையா? இன்புட்டும் அவுட்புட்டும் சேம். அப்ப இன்புட் பவர் equal to output power. பவருக்கு என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இன்புட் பவர் வரும்போது இன்புட் எங்க? பிரைமரி. அப்ப VP IP கரண்ட் என்னது? ஸ்மால் லெட்டர் போட்டுருக்கோம். IP equal to output VS IS. ஓகேவா? சோ இதுல இருந்து VS VP இங்க கொண்டு போயிட்டேனா VS by VP equal to IP by IS. இப்படி எழுதலாம் இல்லையா? இது திருப்பி கூட எழுதுறேன் மாத்தி அடிச்சிட்டு VS by VP equal to IP by IS. So the equation number இத 3 ன்னு எடுத்துப்போம். இது 4. So compare 3 and 4. ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணா என்ன வரும்? NSP இந்த VS by VP இருக்கா? சோ இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? IP by IS. அப்ப இது கம்பேர் பண்ணோம் அப்படினா இது இவ்வளோத்தையும் கம்பேர் பண்ணினோம் அப்படினா என்ன எழுதலாம்? NS by NP equal to VS by VP equal to
VS by VP என்னது IP by IS equal to K. ஓகேவா? so I என்கிறது வந்து என்னது small minimum amount of current. so the maximum magnitude or maximum amplitude ல எழுதணும்னா இல்லையா? so in maximum value அப்படின்னு எழுதும்போது NS by NP equal to VS by VP equal to IP by capital letter IS equal to K. ஓகேவா? சோ இவ்வளவுதான். சோ இதுல வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு, என்னெல்லாம் பார்ப்போம். சோ the next part இங்க எழுதுறேன். ரெண்டு கண்டிஷன். கேஸ் 1 என்ன அப்படினா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லையா? கேஸ் 1 ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா பாத்துக்கோங்க. பிரைமரி காயில்ல டர்ன்ஸ் கம்மியா இருக்கும், செகண்டரி காயில்ல வந்து டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப டர்ன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு டர்ன்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப்பும் இங்க ஒரு டர்ன்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப்பும் சேம் தான். ஆனா டர்ன்ஸ் கம்மியா இருக்கும்போது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இஎம்எஃப் ஐ மீன் வோல்டேஜ் இங்க கம்மியா இருக்கும், இங்க வோல்டேஜ் எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் இல்லையா? அப்ப செகண்டரி வோல்டேஜ் Vs is greater இல்லையா? இது அதிகம் இதை விட Vp. அதுக்கு காரணம் number of turns across the secondary coil is greater than என்னது Np. ஓகேவா? சோ அப்ப இது காரணம் இந்த டர்ன்ஸ்னால. அதனால இது ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். எது? number of turns if condition போட்டு if number of turns across the secondary coil is greater than the number of turns across the primary coil அப்படி இருந்தால் இங்க தான் வோல்டேஜ் அதிகமா இருக்கும். செகண்டரி Vs is greater than Vp. கரெக்ட்டா? சோ ஏசியை பொறுத்தவரை அப்ப வோல்டேஜ் செகண்டரில இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா கரண்ட் ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? சோ அப்ப செகண்டரியில கரண்டோட வேல்யூ கம்மியா இருக்கும். Is is less than Ip. எங்க பிரைமரில தான் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்ப ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்னது? by decreasing the current voltage is increased. ஓகேவா? கரண்ட் கம்மியா இருக்கும் செகண்டரியில, வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். அடுத்து கேஸ் 2 ஸ்டெப் டவுன் என்னது? பிரைமரில வந்து டர்ன்ஸ் அதிகமா இருக்கணும், சுத்து அதிகமா இருக்கணும், இங்க டர்ன்ஸ் வந்து கம்மியா இருக்கணும். அப்ப இது அப்படியே மாறி வரும் இல்லையா? Ns is less than Np. அப்ப Vs is less than Vp. then Is is greater than Ip. அதாவது step down transformerல number of turns across the primary coil is greater than the number of turns across the secondary coil. பிரைமரில அதிகமா இருக்கும், செகண்டரில கம்மியா இருக்கும். அப்ப voltage across the primary coil is maximum, voltage across the secondary coil is minimum. குறைஞ்சிருக்கும். ஓகே? அப்ப பிரைமரி காயில்ல வோல்டேஜ் இன்கிரீஸ் ஆகும்போது செகண்டரி காயில்ல வோல்டேஜ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. நமக்கு இங்க தான் அவுட்புட். அப்ப ஸ்டெப் டவுன்ல அவுட்புட் எப்படி இருக்கும்? by increasing the current voltage is decreased. ஓகேவா? சோ இது ஒரு 5 மார்க் क्वेश्चन. இன்னொரு பார்ட்ல இருக்கு எஃபிஷியன்சினா பயனுறு திறன். நமக்கு எந்த அளவு பயன் இருக்கு அப்படினா எப்படி கண்டுபிடிக்கிறது? 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 10 ரூபாய்க்கு வித்தோம் அப்படினா 2 மடங்கு லாபம். அப்படினா வித்தது இல்லையா? வித்தது பை வாங்குனது அப்படினு சொல்றோம். அதே மாதிரி தான் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா இங்க எழுதுறேன். எஃபிஷியன்சி நோட் லெட்டர் வந்து ஈட்டா. ஃபார்முலா என்னது? அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். டெஃபினிஷன் the ratio of output power to the input power is called efficiency. It is denoted by letter. இது வேணா percentageல சொல்லலாம். 100%. efficiency 100% இருக்கணும். இருந்தா ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் பெர்சன்டேஜ்ல 100% சொல்லலாம், ஃபிராக்ஷன்ல 100% இருக்கணும். அப்படி இருந்தாலும் ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஆனா நடைமுறையில வந்து இன் பிராக்டிஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா வேரியஸ் பவர் லாசஸ், எனர்ஜி லாசஸ் உள்ள இருக்கும் இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க பார்த்திருப்பீங்க, என்னதான் நம்ம கிளியரா பண்ணாலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும், சவுண்ட் வைப்ரேஷன். அப்ப என்ன ஆகும்? அந்த சவுண்ட் வைப்ரேஷன் இருந்தனாலே கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? பவர் லாஸ், எனர்ஜி லாஸ் இருக்கும். அப்ப என்னதான் இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரால கண்டிப்பா 100% எஃபிஷியன்சி கொடுக்க முடியாது. வேணா 96ல இருந்து 99% வரைக்கும் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஓகேவா? சோ ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே?